आज का इस समारोह इस बात का स्मरण कराता है कि वाराणसी की पावन गंगा नदी के किनारे से लेकर तमिलनाडु की कावेरी नदी के तट तक की हमारी साझी परंपरा हमें याद दिलाती है कि भाषाएं भले ही अलग हों, भारत की आत्मा एक ही है जो शाश्वत, समावेशी और अटूट संबंधों से जुड़ी हुई है। தென்பாரதத்தின் காவிரி நதியாகட்டும், இங்கே பெருகியோடும் காசியிலே கங்கையாகட்டும், இவை அனைத்தும் இவற்றின் சங்கமம் எதை உரைக்கிறது என்றால், இங்கே நம்முடைய கலாச்சாரங்கள், நம்முடைய எண்ணப்பாடுகள் அனைத்தும் அதிலே ஒருமைப்பாடு இருக்கிறது என்பதைத்தான் இவை உணர்த்துகின்றன। ये हमारे लिए सुखद संजोग है कि उत्तर प्रदेश की प्रथम यात्रा पर माननीय उपराष्ट्रपति जी बाबा विश्वनाथ की नगरी काशी तथा आदरणीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी के संसदीय निर्वाचन क्षेत्र में पधारे हैं। தனது இந்த முதல் உத்தரப்பிரதேச பயணத்திலே மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் பாபா விஸ்வநாத்தின் நகரமும் பெருமதிப்பிற்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தொகுதியான வாராணசிக்கு வந்திருக்கிறார்கள் என்பது எதேர்ச்சையான ஒரு நிகழ்வு। श्री काशी नट्टू कोटई नगर सतनाम मैनेजिंग सोसाइटी द्वारा निर्मित इस धर्मशाला का उद्घाटन कुछ ही देर पहले माननीय उपराष्ट्रपति जी के कर कमलों से अभी संपन्न हुआ है। यह धर्मशाला जहां एक और श्रद्धालुओं को ठहरने की सुविधाजनक स्थान उपलब्ध कराएगी, वहीं दूसरी ओर काशी और तमिलनाडु के प्राचीन सांस्कृतिक संबंधों को भी सुदृढ़ करेगी। श्री काशी नाटुकोट्टै நகரத்தார் சத்திர மேலாண் சங்கம் வாயிலாக புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் தர்மசாலை திறப்பை மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் தனது பொற்கரங்களால் நிறைவு செய்து சில நிமிடங்கள் முன்பாகத்தான் அதை செய்தார்। இந்த தர்மசாலையானது பக்த கோடிகள் தங்கி தரிசனம் செய்ய ஏதுவாக வசதிகளை செய்து கொடுப்பதோடு, இன்னொரு புறத்திலே காசி மற்றும் தென் பாரதத்தின் பண்டைய கலாச்சார தொடர்புகளை மேலும் உறுதிப்படுத்தும்।